என்ன ஏழையா இருக்கனால பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்களா? ஏழையா நீயா? என்ன என்ன ஏழையா இருக்கேன் அதனால நக்கலா சிரிக்கிறீங்க என்ன? புரியல. இல்லை எங்களை 1,50,000 சம்பளம் வாங்குற எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் நக்கலா தாங்க இருக்கும். நாங்களே அவ்வளோ கஷ்டப்படுறோம். கையில் எங்களுக்கு என்ன சலுகை இருக்கு பெருசா சொல்லுங்க? என்ன இருக்கு? ஏதோ ட்ரெயினில் போகும்போது ஏசி சலுகை, ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு வரோம். ஃபோன் கனெக்ஷன் சென்னையில் ஒரு கம்மி ரேட்டில் ஒரு வீடு வாடகைக்கு நல்லா 3 BHKல இருக்கும். நம்மளே ஹாஸ்டலு. அதுதான் சொல்ல வரேன். அது இல்லாமல் எதுவும் பெருசாக என்கிட்ட இல்லை. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு சில பல கோடிகள் தான் சொத்து இருக்கு. ட்ராவலிங் அலவன்ஸ் அதெல்லாம் 500 ட்ராவலிங் அலவன்ஸு, பெட்ரோல் கன்வீன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு ஃபேமிலிக்கு, எம்எல்ஏ ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் 25,000 பென்ஷன் வரும்ல, அதான் 25,000 இதுதான் இருக்குது. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்து எங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க. ஒரு நியாய தர்மத்தோட பேசுங்க, மனசாட்சியை கழட்டி வச்சு. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு நான் தாவேக்கா எம்எல்ஏக்காக தான் பேசவே போகிறேன். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஒரே ஒரு கார் கேட்டாங்க. எம்எல்ஏக்கு எவ்வளோ கார் அவசியம் தெரியுமா? எம்எல்ஏ கார் அவசியம் தான். அது நான் இல்லையெல்லாம் இல்லை. எம்எல்ஏ கார் அவசியம் தான். நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு பேப்பரை தூக்கி போட்டேன், வந்து எடுத்துக்கிறேன். அது எடுத்துக்கிறேன். அதாவது எங்கள் அண்ணன் நேற்று ஒருத்தர் எந்திரிச்சு நின்று காதல் ஃபெயிலியர் சொல்கிறாரு. அது மன வலி எவ்வளோன்னு தெரியுமா? வாழ்க்கை தோல்வியோட காதல் தோல்வி அது அதிகம். நீ கார் மேட்ரு வரைக்கும் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு காதல் தோல்வியானது, மேரேஜ் தோல்வியான அதெல்லாம் யாரையா கேட்டா சட்டம்? அது தேவையில்லதான். ஆனா அவர் ஆட்டோல வரும்போது வெளியில இருக்க காவலர் எம்எல்ஏன்னு கொடுக்கும்போது இந்த 5 வாங்கிட்டு உள்ள விடுறேன், இந்த 10 வாங்கிட்டு வெளியே போயிடு, அந்த மாதிரி கதையா நீ எம்எல்ஏவான்னு கேட்டிருக்காங்க எங்க அண்ணனை பார்த்து. கேட்கத்தானே செய்வாங்க. ஏன் கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி நீ நான் சொல்றேன், நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இருக்காரு. அவர் டக்குன்னு பார்த்தா நீ எம்எல்ஏன்னா நீ இல்ல அமைச்சர்ப்பா. அவரு ஜெகநாத் மிஸ்ரா எம்எல்ஏ தான்ப்பா. அவர் எங்க அமைச்சர்? அவர் அமைச்சர்லாம் அவளு. நீ வேற என்ன தேவை? அவர் எம்எல்ஏ தான். அவரு அவர் டக்குன்னு எம்எல்ஏன்னா கட்சியை கலைச்சிட்டாருல. ஆனா ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா? சரத்குமார்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீ சொல்ற அந்த ஆளு வந்து பார்த்தனா பெரிய அளவுலதான் எதுவுமே வச்சுக்கல. அவர் பேரு என்ன? ஐங்கரா? ஆமா, ஐங்கரன். ஐங்கரன். ஆமா, முழு பேரு சபரி ஐங்கரன். ஆமா. என்ன வச்சிருக்காரு? ஒரே ஒரு டாடா டிகர் 5 லட்சம் ரூபா கார் ஒன்று வச்சிருக்காரு. அசைய சொத்து 71,70,620 ரூபா. 20 ரூபா கூட கணக்கு வச்சிருக்காரு. அவர் நினைச்சா அந்த 20 ரூபா டீயை குடிச்சு ரவுண்டா 600 ரூபா ஆக்கிருக்கலாம். புரியுதா? அவர் வச்சிருக்காரு. அசையா சொத்து 1,04,000 ரூபா வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இத போய் ஆனா நேத்து வந்து டிஃபெண்டர் இருக்காரு. நேத்து வந்து டிஃபெண்டர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டர் கார்லாம் ஃப்ரெண்டு ஓசியில தரமாட்டான், செருப்பு பிஞ்சிடும் அப்படின்றான். நானே கேட்டா கூட டிஃபெண்டர் காரு உனக்கு சும்மா வேணுமான்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் சொன்ன டிகோர் சொன்ன, அது சொன்ன டிஃபெண்டர் காரோட பிரைஸ் சொல்லு போடு. ஆஃப்டர் ஆல் 10 இருக்கும், 10 lakhs இருக்கும் டிஃபெண்டர் கார். நீங்களே கூகுள் பண்ணுங்க, டிஃபெண்டர் சும்மா போடுங்க எவ்வளவு வருது. மாறிட்டியா? எனக்கு புரியல. எனக்கு பாவங்க, அவர் மேல பழி போடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். டிஃபெண்டர் பேஸ் மாடல் பிரைஸ். சரியா? The Land Rover Defender பேஸ் மாடல் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 1.07 crore. 1,07,00,000 ரூபாங்குது. இல்ல இப்ப நான் கேக்குறேன், இப்ப நாங்கெல்லாம் கார்ல போக கூடாதா? 1 கோடி ரூபா கார்ல நாங்கெல்லாம் போக கூடாதா? டிஃபெண்டர்ல நாங்கெல்லாம் போக கூடாதா? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எடுத்துட்டு வருவேன். நீ எதுல வேணா போயா, அது இல்ல பிரச்சனை. இங்க பாரு, எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். நீங்க திமுக ஆட்சியில உங்க வாய் எங்க வச்சிருந்தீங்க? திமுக எம்எல்ஏவோ யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லலன்னு கேளுங்க. அப்போ கார் வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரிதான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பேசாதீங்க, புரியுதா? இப்ப அடுத்து இன்னொருத்தர் எம்எல்ஏ காரு கேட்டாரு. அவரு டி சண்முகம். அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் சாதாரணமான ஆளு. என்ன அசையும் சொத்தா வந்து ஒரு 6,39,73,73,021 ரூபா. இந்த 1 ரூபாய்க்கு தேன் மிட்டாய் வாங்கிருக்கலாம். ஆனா அந்த 1 ரூபாயும் காட்டிருக்காங்க. நேர்மைங்கிற 31 கோடியே 3 லட்சம் ரூபாய் அசையா சொத்து இருக்கு. 31 கோடி அவ்வளவுதான் உழைச்சு சம்பாரிச்சிருப்பாரு. அது நீ என்னத்தையோ பண்ணிட்டு போய், எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு கிர்ன்னு ஆகுது. இப்ப மொத்த சொத்து 37 கோடி. சரியா? கார் பாருங்க, வால்ஸ்வாகன். ஃபோக்ஸ்வாகன். வோல்ஸ்வாகன் தானே சொல்லுவாங்க. ஃபோக்ஸ்வாகன் தான் சொல்லணும். ஃபோக்ஸ்வாகன்னா நான் சொல்ல மாட்டேன். வோல்ஸ்வாகன், ஓல்ஸ்.
அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, நீ சொல்லியா? சரியா, அப்படிதான் நான் சொல்லுவேன். சொல்லு. 5 லட்சம் ரூபா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா. ஆமா, ஏற்கனவே இனோவா தான் வச்சிருக்காரு. ஏன் இன்னொரு அப்படியே இனோவா இன்னும் கேக்குறாரு? ஒருவேளை அது பழைய நல்லா brand இருக்கு அப்படிங்கிற பழைய மாதிரி. பிராண்டா இருக்கும். அதுல டிஜிட்டல் மீட்டரா இருந்திருக்காது. அதனால அது கேட்டிருப்பாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு அப்ப வச்சிருப்பாரு. அதான் 37 கோடி வச்சிருக்கீங்களா உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து வாங்க. அது தப்பு. அது வாங்க கூடாது. அதுக்கு அவருக்கு ஆத்திர செலவுகள் கையில வச்சிருக்கணும்ல, அவருக்கு வேணும்ல. அப்ப எங்க வீட்டு காசு எடுத்து நீங்க வண்டி வாங்குவீங்க? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது வேற. மெர்சிடிஸ் பென்ஸ் 12 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காரு. மெர்சிடிஸ் ஏ கிளாஸ்யா? ஏ கிளாஸ். இன்னொரு மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து 270 30 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு பென்ஸ் வச்சிருக்காரு. ஐயோ, நீ பென்ஸ் நீ பேஸ் மாடலா கூட அது இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்ல. பென்ஸ் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு வரும் தெரியுமா? மெயின்டெனன்ஸ் பில்லு மாசம் எவ்வளவு வரும்? ஏன் நாங்களாம் பென்ஸ் ஓட்டுறோம்? நீ என்னத்தையும் ஓட்டிட்டு போங்க, அது என்ன பிரச்சனை? சட்டசபையில ஓட்டுறீங்க, அதான் கேக்குறேன் நாங்க. அதெல்லாம் இல்ல. நம்ம விசிகாவுல இருக்க ஒரு எம்எல்ஏ கார் கேட்டார்ல, அவர்கிட்ட கூட டொயோட்டா இட்டியோஸ். ஆமா, அது வந்து 9 லட்சம் ரூபாய்க்கு இல்ல இருக்கு. மொத்த சொத்து மதிப்பு வருது பார்த்தா 1 கோடிக்கு 15 லட்சம் கம்மி. ஆமா, வச்சிருக்காரு அண்ணன். இல்ல, முதல்ல இந்த பஞ்சாயத்து இழுத்து விட்டவரே அவருதான். செவனேன்னு இருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா அழுகி போன ஊசி போன ட்ரால் ஆன ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் யாரு பண்ணவனு ஞாபகம் இருக்கா? நம்ம தென்றல் குமார் நான் தமிழ்ல இருந்து வந்தாப்புல இல்ல, அவருதான் முதல்ல ஆரம்பிச்சுட்டாப்புல. ஏதாவது ஒரு தள்ளுவண்டி கடையில இருந்துகிட்டு, நான் ரொம்ப ஏழைங்க பாருங்க, நான் காலைல செருப்பு கூட போட மாட்டேன். அவரு இதை எடுத்து பார்த்தா 100 கிலோ பக்கமா என்னமோ கோல்டு வச்சிருக்காங்க வீட்டுல. இதெல்லாம் ஒரு பெரிய நிதிச்சுமே ஆகாதுங்க. இப்போ ஒரு இட்டியாஸா இனோவா கேட்டாங்களா? ஒரு இனோவாவோட ரேட் வந்து ஒரு 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வரும். இப்ப 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க. சரி, மீதி 239. ரைட். அப்ப இந்த 239 இன்ட்டு 25 லட்சம்னு போட்டா 57 கோடி தான் வருது. 57 கோடியா? ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் 57 கோடி. அதே 30 லட்சம்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 68 கோடி தான் வருது. இதெல்லாம் எங்க அண்ணன் சேர்த்து, எங்க அண்ணன் சொத்து மதிப்பு இருக்கு பாருங்க. எங்க அண்ணன் வச்சிருக்காருல சொத்து மதிப்பு 600 கோடி. 600 கோடியில ஜஸ்ட் இது பிச்சை காசு எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. போடுங்க. அது அப்ப அவர் காசு நீங்க கேக்குறீங்க. ஆமா, எங்க காசுல நீங்க உங்க எம்எல்ஏ எல்லாம் கார் கேட்கும் போது உங்க அண்ணன் காசுல நான் ஒரு கார் கேட்க கூடாதா என் எம்எல்ஏக்கு? அதெல்லாம் சாதாரண. இதெல்லாம் எங்க அண்ணன் எப்ப எடுக்கணும், எப்ப யாருக்கு தரணும்னு எல்லாம் தெரியும். அப்ப தருவாரு. அதான் கேக்குறாங்கல்ல சட்டசபையில, இப்ப கொடுக்க வேண்டியதானே. எப்ப தரணுமோ அப்ப தருவாரு. சரிங்களா? அந்த 2 பேப்பர் போய் எடுத்து இதெல்லாம் வந்து நியாய தர்மமா நடந்தீங்க. இந்த இருக்கு, இதுல இருக்கு. இப்ப நான் படிக்கிற பட்டியல் மட்டும் பாரு. மகேந்திரா கார் 11 லட்சம் ரூபா. எப்படி எண்ணிக்கிட்டே வந்துட்டு எத்தனை? சரி, 1. ஜீப் தார் 20 லட்சம் ரூபா. ஈச்சர் 13 லட்சம். 3. எர்டிகா 11 லட்சம். 4. ஜீப் தார் ஏஎக்ஸ் 15,50,000. எத்தனை எல்லா வேரியன்ட்டும் வாங்கிருக்காங்க. எக்ஸ்யூவி 25,50,000. அர்பன் க்ரூசர் அது வந்து 24,50,000. க்ரூசரா? 7. ஃபார்ச்சூனர் 47,50,000. இருக்கிறதுல பெரிய கார் ஃபார்ச்சூனர். இன்னும் முடியல. டாடா மோட்டார் 3,50,000. பிக்கப் 407 5 லட்சம். 4x4. அடுத்து மகேந்திரா 3,50,000. எவ்வளவு வந்திருக்கு? தப்பா எண்ணி இருக்கேன். 14 காரு. யாருதுன்னா கவுண்டம்பாளையம் தாவேக்கா எம்எல்ஏ அக்கா ஜோசியகார் அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல, மன்மதவனக்கம். அந்த அக்காவுக்கு மட்டும் 14 காரு இருக்கு. அந்த அக்காவுக்கு மட்டும் 14 காரு. அவங்க வீட்டுக்காருக்கு மட்டும் 14 காரு. 14க்கு 14 அக்காவுக்கு 14 வீட்டுக்காருக்கு 12. இப்ப இவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கார் எடுத்து ஓட்டினா கூட 26 கார் வந்துருது. மீதி 4 நாள் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. பிப்ரவரி மாசம்னா கூட 2 கார் தேவைப்படுது. அது 4 வருஷத்துல 4. அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு அண்ணன் இன்னொரு கார் கொடுத்தாருன்னா 28 காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கால் டாக்ஸி கம்பெனியே நடத்திருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி எல்லாம் அண்ணன் வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே 10-15 கார் வச்சிருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அஃபிடவிட்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தனித்தனியா வந்து காரை வந்து கொடுத்து வாழ வைக்க போறாரு அண்ணன். சூப்பர். யாரு எப்படிப்பட்ட எங்க அண்ணனை போய் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதி. நாங்க மக்களோட வரி பணத்துலதான் ஸ்வீட் நெய் எடுத்து செய்யறோம். அதை மக்களுக்கே திரும்ப கொடுத்து. மக்கள் வரி பணம்னா எங்க வீட்டு காசு தான் இருக்குது. மக்கள் வந்து எங்களை அன்பா பாசமா கூப்பிட்டு வந்து ஏமாந்து இது வச்சுட்டாங்க. நாங்க அவங்க பணத்துலதான் நெய் செய்யறோமே தவிர
அதெல்லாம் செய்ய அதுக்குதான் மாட்டோம். ஐபிஎஸ் சாமி வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா கோயம்புத்தூர்ல எவ்வளவு முட்டா அக்கா ஜோசியம் பார்த்தே 14 கார் இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். கோயம்புத்தூர்ல அப்படி இப்படி ஸ்கேம் ஆயிருக்காங்க தான், வாஸ்தவம் தான். நான் இல்லேன்னு மறுக்கலாம் இல்ல, அது ஒரு பிரதேசம் தான், நான் இல்லேன்னு சொல்ல. ஆனா அந்த அக்கா ஜோசியம் அந்தூர் மட்டுமா பாத்துச்சு? தமிழ்நாட்டுல இருக்க விஜய் எல்லாம் சிஎம் ஆக மாட்டாருங்கன்னு அக்கா விஜய்க்கு சட்டம் பார்த்துச்சு. ஆனா அக்காவே அந்த துறையில போய் உட்காந்து அவங்கள்ட்ட சரி அது என்னவோ ஊர்ல இருக்க முட்டா பையன் பூரா போய் காசை கொடுத்து 26 கார் வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாங்க. வாழ்க தமிழ்நாடு.